Hi friends, welcome back to NagasKitchen. இன்னைக்கு நம்ம NagasKitchenல வெறும் ரேசன் ரைஸ் கொஞ்சம் உளுந்து மட்டுமே வச்சு எப்படி மிகவும் சாஃப்டான இட்லி ப்ரிப்பேர் பண்றதுன்ற வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாவுல சாஃப்ட்னஸ்க்காக அவல், ஜவ்வரிசி, பேக்கிங் சோடா நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடா வந்துடும். இப்போ இந்த மாவு அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி நான் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து 800 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ரேஷன் பச்சரிசி 400 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிராம் வைஸா நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எவ்வளோ ஆளாக்கு எடுத்துக்கிறது அப்படின்றத சொல்றேன். உளுந்து 125 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெந்தயம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆளாக்குல தான் நான் வந்து அரிசி மெஷர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க உலக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, டம்ளராகவும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா புழுங்கல் அரிசி வந்து 4 ஆளாக்கு எடுத்துக்கோங்க. அதே ஆளாக்குல பச்சரிசி நீங்க 2 ஆளாக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உளுந்து வந்து அதே ஆளாக்குல ஒரு அரை ஆளாக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு இப்போ ஊற வச்சு எடுத்துடலாம். நீங்க ரேசன் ரைஸ் வந்து இட்லிக்கு அரைக்கும் போது கழுவையில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவி ஊற வச்சிருங்க. அந்த கல்லுப்பு சேர்த்து நம்ம ரைஸ் வந்து கிளீன் பண்றதுனால அந்த அரிசியில ஒரு பிசுபிசுப்பான தன்மை இருக்கும், அது போயிடும், நல்லா அழுக்கும் வெளியேறிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு டப்ல நான் வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டுமே ஒன்னா போட்டுட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. இந்த அரிசி உளுந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊறணும். ஸோ இப்போ 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. அரிசி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட்டி எடுத்துடலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை பதத்துக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்கிறதுனால தோசை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இட்லியும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இட்லி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, தோசை அவ்வளோவா பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா ரவை பதத்துலேருந்து கொஞ்சம் நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அரிசியை அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி எல்லாமே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் அரிசி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்டிக்கிட்டா போதும். ஸோ நம்ம மாவு கரைக்கும் போது மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம இட்லி ஊற்றும் போது தண்ணி சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவை பதத்தில் அரைஞ்சிருக்கு. நான் தோசைக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்ல ரவை பதத்தில் இருந்தால் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரவை பதத்திலேயே அரைச்சிக்கிறேன். இல்லை இட்லி மட்டுமே நம்ம வார்ப்போம், தோசை அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மாவு ஃபுல்லாத்தையும் வலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக ஆட்டி எடுக்கிறதுனால உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஸோ நம்ம கொஞ்சம் உளுந்து போட்டாலே போதும், மாவு நல்லா கலசமாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்தயம் நல்லா ஆட்டியாச்சு. நல்லா பொங்க ஆட்டினதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ
ஸோ உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. பாதிக்கிட்ட அரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து ஓரத்தில் இருக்க அந்த பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து விடுறதுக்காக பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணல அதில் உள்ள பிளாஸ்டிக்கெல்லாம் தேஞ்சிட்டு அதில் உள்ள சில கெமிக்கல்ஸ், அந்த சின்ன சின்ன நார் மாதிரி ஒன்று வரும், அது எல்லாமே நம்ம மாவோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கையை வச்சே சைடில் இருக்க பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டாலே போதும். ஸோ இப்போ பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து விட்டாச்சு. கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு திருப்பி இதை ஒரு 1/4 ஹவர் நல்லா ஓட விட்டுறணும். ஸோ உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொங்குது அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா நானே வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 months அந்த மாதிரி தான் இருந்தேன். உளுந்து எப்படி ஆட்டுறது அப்படின்றதே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே தேவையில்லை. நமக்கு உளுந்து போட்டு கரெக்டாக ஒரு 25 minutes மட்டும் நம்ம ஆட்டினோம்னா போதும், கரெக்டாக பொங்கி வந்துடும். அப்பப்போ இடையில அந்த 25 minutesல கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு சைடில் இருக்க பருப்பெல்லாம் எடுத்து விட்டாலே போதும், உளுந்து சீக்கிரமாக நம்ம ஆட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25 minutes ஆக போது உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொங்கிருக்கு. ஸோ நான் போட்டது பார்த்தீங்கன்னா 125 grams உளுந்து தான். ஆனால் எவ்வளோ மாவு நமக்கு வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ உளுந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு, நல்லா கெட்டியாகவும் பொங்கி வந்துருச்சு நமக்கு. இப்போ இது ஃபுல்லாத்தையுமே நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து ஜவ்வரிசி சேர்ப்பாங்க, அவல் சேர்ப்பாங்க, பேக்கிங் சோடா கூட இட்லி ஊற்றும் போது மாவில் சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணதே இல்லை. நல்லா சாஃப்டாகவே இருந்தது. எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தான் மாவு ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஸோ மாவு ஃபுல்லாக வலிச்சாச்சு. இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அரைக்கும் போதே இந்த மாவுக்கு தேவையான உப்புக்களை ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுவும் நல்லா சேர்ந்து அரைஞ்சி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. ஸோ மாவே வந்து கரெக்டாக இட்லி ஊற்றுற பதத்துக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். இட்லி ஊற்றும் போது நீங்கள் தண்ணி சேர்த்துக்க வேணாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியை விட ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இட்லி ஊற்றும் போது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வச்சு இட்லி ஊற்றுங்க. இப்போ இதை வந்து ஒரு 8 hours புளிக்க விட்டுடலாம். ஸோ 8 hours ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இட்லி ஊற்றுறது பார்த்திங்கன்னா அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் இருக்குது, வேக வச்சு எடுக்கிறதுலையும் தான் இருக்குது. ஸோ மாவு கரெக்டாக இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷன் துணி தான் நான் எடுத்திருக்கேன், வேஷ்டி துணி. நான் இந்த தட்டு 7 குழி உள்ள தட்டு தான் எடுத்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் துணியாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா ரேஷன் வேஷ்டி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டதுமே சுருங்கிடும். ஸோ நமக்கு அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு டைம் இட்லி ஊற்றும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அந்த துணி வந்து ரொம்ப சுருங்கி ரொம்ப சின்னதாகிட்டு சில சமயம் இட்லி ஊற்றுறதுக்கே பத்தாத மாதிரி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரேஷன் வேஷ்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஊற்ற நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாவு வந்து இப்போ இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு தட்டு மட்டும்தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 6 minutes மட்டும் இதை வேக விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் கவுத்திட்டு எடுத்து பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு தட்டு மட்டும் வேக வச்சதுனால கரெக்டாக 6 minutesல வெந்துருச்சு. இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் துணியில் ஒட்டவே இல்லை. அதே நேரத்தில் இட்லி வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும், வேர்வை தண்ணி பட்ட மாதிரி ஒரு நொசன்ற மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. துணியில் ரொம்ப ஒட்டவும் இல்லை.
நீங்கள் இது 2 தட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி நல்லா சாஃப்டாக ப்ரிப்பேர்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கூட குலையாமல் வேர்வை தண்ணி விழாமல் சூப்பராக வந்துருச்சு இட்லி நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.